மூட்டுக்கள் வலிமையாக இருக்க என்ன செய்யலாம்? சித்த மருத்துவத்துல சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே உடல் உள்ளுறுப்புகளை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தான். இப்போ ஜாயிண்ட் பெயின் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சுங்க. ஆர்த்ரைட்டிஸ் ரொம்ப பாடாப்படுத்துது. ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தாங்க சொல்லிட்டாங்க. ஸோ அது மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படாது. என்ன காரணத்தினால நமக்கு ஏற்படுதுன்னா, அ சிலர் இளம் வயதிலேருந்தே ரொம்ப நேரம் நின்னுகிட்டே இருக்கிறது, ரொம்ப தூரம் நடக்கிறது, அதே மாரி சரியான ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கிறது கிடையாது. இந்த மாரி நெறைய விஷயங்களால கால்சியம் லெவல் குறைபாடு ஏற்பட்டு, மூட்டுக்கள்ல எலும்பு தேய்மானம் அப்படின்ற ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுதுங்க. இத தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கும்பொழுதே நமக்கு என்ன ஆகும்னா, ஜாயிண்ட் பெயின் சிவியரா இருக்கும். ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமாக மூட்டு வலியினால அவதிப்படுறவங்களும் நெறைய பேர் இருக்கீங்க. இந்த வலி அதிகமாக, அதிகமாக அதுவும் இந்த மெனோபாஸ் டைம்ல மெனோபாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு இந்த பிரச்சனை பெரிய பூதாகாரமா தலையெடுக்குதுன்னே சொல்லலாம். அப்போ இந்த கால்கள்ல நமக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வரைக்கும் போற அளவுக்கு என்ன நடக்குது? கால்சியம் லெவல் நம்ம உடல்ல குறைய ஆரம்பிச்சிரும். அப்போ கால்சியம் லெவல் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு என்ன நடக்குது? கால்சியம் லெவல் குறையிறது மட்டும் இல்லாம, மூட்டு எலும்பு தேய்மானம், கைகள் எல்லா மூட்டுமே ஷோல்டர் ஜாயிண்ட்ல நெறைய பேருக்கு பெயின் ஏற்படும், இன்ஃப்ளமேஷனும் ஏற்படுது. இந்த இன்ஃப்ளமேஷன்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம ஹெல்த்தியா என்னென்ன சாப்பிடலாம்? அப்போ கால்சியம் நிறைந்த உணவுகள நம்ம எடுக்கணும் இல்லைங்களா? அப்போ எல்லாருக்குமே மைண்ட்ல கால்சியம் நிறைந்த உணவுகள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு பால் தாங்க நினைவுக்கு வருது. பால விட கால்சியம் சத்துக்கள் நிறைந்த உணவுகள் என்ன இருக்கு? ஏன்னா, ஒரு சிலர் இப்போ பால் நாங்க எடுக்கிறது கிடையாதுங்க. எனக்கு பாலே பிடிக்காது. அப்ப நான் கால்சியம்க்கு எங்க போறதுன்னு மாரி நெறைய டவுட் கேட்குறீங்க. பால்ல மட்டும் இல்லைங்க. பால விட அதிகமான 5 மடங்கு, 10 மடங்கு கால்சியம் நிறைந்திருக்கிற உணவுகள நீங்க எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி பெண்கள். ஸோ கட்டாயமாக இந்த வயதிற்கு அப்புறம் ஒரு 45 வயதிற்கு அப்புறம் கால்சியம் உணவின் மீது அதிகமான கவனம் செலுத்தணும்.